நடை. இப்போ நம்ம அந்த கண்ட நடையில் பதிகத்தை எப்படி பாடுறது அப்படின்னு ஒரு 3 பாட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் கவனிங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாராயண முறையை பார்த்துட்டு ஒரு பாடல் பன்முறையில் நம்ம கற்றுக்கலாம். சரி, நான் நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. உட்காரும்போது நம்ம இப்படி உட்கார்ந்து பழகிட்டு பாடும்போது தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவண்மதி சூடி காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த ஈடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே முற்றலமை எழலாக மூடேன மூளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தன உள்ளம் கவர் கள்வன் கற்ற கட்டலுடையார் பெரியார் கழல் கையால் தொழு தேர்ந்த பெற்ற மூர்ந்த பிரமாபுரம் மேவி பெம்மானிவனன்றே நீர் பரந்த நிமிர்க்கும் சடை மேலோ நிலா வெண்மதி சூடி நேர் பரந்த இனவெள்களை சோரையன் உள்ளம் கவர் கள்வன் உயர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூரிதுவென் பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. புரிஞ்சுதா? சொற்கள் தான் மாறுது பாட்டுக்கு பாட்டு. ஆனா அந்த நடை பார்த்தீங்கன்னா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டா இது மாறாது. அதனால தோடுடைய செவியன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தக்க தக்கிட்டங்கிற நடை உங்களுடைய மைண்டுக்கு வந்துருச்சுன்னா சொற்களை மட்டும் நம்ம மாற்றி 11 பாட்டு பாடப்போம். அவ்வளோதான். எந்த பதிகமாக இருந்தாலும், ஞானசம்பந்தராக இருந்தாலும், திருநாவுக்கரசராக இருந்தாலும், நம்பியாரூரராக இருந்தாலும், முதல் பாட்டு என்ன நடை தொடங்குறாங்களோ, என்ன பண்ணில் தொடங்குறாங்களோ, என்ன யாப்பு இலக்கணத்தில் தொடங்குறாங்களோ, அதுதான் அந்த பதிகம் முழுக்க வரும். நடுவில் மாற்றி என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அந்த ஆர்டர் மாறவே மாறாது, ஒரே மாதிரி அழகாக வந்துச்சு. அதுதான் அந்த பதிகத்தினுடைய சிறப்பு. இப்போ நீங்கள் சரணம் பல்லவி அனுபல்லவி பாடுறதுல பார்த்தீங்கன்னா சரணத்தில் வேற மாதிரி இருக்கும், பல்லவி அனுபல்லவி வேற மாதிரி இருக்கும். சில இதில் துரித காலம் தான் வரும். துரித காலம்னா வேகமாக பாடுவாங்க. ஆனால் இதில் அது மாதிரி வராது. இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டு முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனை. ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, இது பல்லவி. நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்பர் திரு செம்பொன் அம்பலவாணர். அனுபல்லவி. சரணம் ஒன்று அனுபல்லவி மாதிரி இருக்கணும், இல்லை பல்லவி மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை. ஆறு நவமணி மாலைகளாட ஆடும் மரபும் படபிரித்தாட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பரம் தேன் ஆட ஆடி கொண்டாரந்த. அப்ப பாருங்க, சரணம் வேற மாதிரி வந்து திருப்பி பல்லவி என்ன பண்ணுது, வேற மாதிரி மாறுது. அதிகத்தில் அந்த பிரச்சனையே நீங்க தோடுடைய சேவையில் எடுத்தீங்கன்னா அருணரிய மறைவல்லவரையும் சந்தம் அப்படியே தான் இருக்கும். அந்த ரிதம் மாறவே மாறும். முதல் வரி கீழே, 2வது வரி மேலே, 3வது வரி கீழே, 4வது வரி மேலே. இந்த ரிதம் கடைசி வரையும் மாறும். அதே மாதிரி பன்முறை எடுத்தாலும் முதல் பாட்டு பன்முறையில் எப்படி பாடுறோமோ அதே மாதிரி தான் எல்லா பாட்டும் ஒரு கடைசி பாட்டும். இது பதிகத்தினுடைய இலக்கணம். கீர்த்தனை என்பது என்னன்னா பெரும்பாலும் அது தனி கச்சேரியாக பாடப்பட்டதுக்காக வந்தது இல்லை. கீர்த்தனை என்பது பரதநாட்டியத்திற்காக கொண்டு வந்தாங்க. அப்போ பரதநாட்டியத்தில் ஒரே மாதிரி ஆடினா பார்க்கிறவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும்னு என்ன பண்ணாங்க, அதில் துரித்த காலம் என்று வேகமாக பாடுறது. அப்போ அந்த பெண் வந்து வேகமாக சுழன்று ஆடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். ஒரே மாதிரி ரிதமாக ஆடிட்டு இருந்தால் பரதநாட்டியத்தை பார்க்க முடியும். அப்போ கீர்த்தனையில் என்ன பண்ணாங்க, நிறைய வகைப்பாடுகளை இசையில் புகுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனால் தேவாரத்துக்கு அப்புறம் தான் கீர்த்தனை. அப்போ இதை விட அது என்ன பண்ணலாம், இன்னும்
நிறைய இசை நுணுக்கங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கும். அதனால் கீர்த்தனை பாடுறது மாதிரி தேவாரம் இல்லை, தேவாரம் பாடுறது மாதிரி கீர்த்தனைகள் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முடிச்சுட்டு திருப்பி முதல் வரியை கொண்டு முடிக்கிற வழக்கம் தேவாரத்தில் கிடையாது. ஒரு வரியை நீங்கள் திருப்பி திருப்பி பாடலாம் பன்முறையில், பாராயணமுறையில் ஒரே பாட்டி தான். ஆனால் 4வது வரி பாடி முடிச்சுட்டு திருப்பி முதல் வரியில் கொண்டு முடிக்க முடியும். பெம்மான் இவனன்றேன்னு முடிச்சிட்டிங்கன்னா அந்த வரியை வேணால் திருப்பி பாடலாம். புரியுதா? பீட்டுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேன்ற வரியை நீங்கள் திருப்பி பாடலாம். ஆனால் தோடுடையன்னு சொல்லி முடிக்கக்கூடாது. அதுக்கு இதில் திருமுறையில் அதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி யாராவது பாடினார்கள் என்று சொன்னால் அது மரபை மீறிய செயல். புரிஞ்சுக்கணும். இந்த வகுப்பு அப்படின்னும் போது இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகளில் நேரத்துக்கு சரியாக வந்துடும். சரியாக 10 மணி வந்துடணும். நீட் எக்ஸாமுக்குலாம் அப்படி லேட்டாக போக மாட்டோம்ல, முதல் நாளைக்கு படுத்துக்கிறாங்க இல்லையா? ஏன் கிடைக்குமோ, அதில் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற பிரச்சனை இருக்குது. 10% கிடைக்கிறதே பெரிய விஷயம். 100 பேர் அதனால 90 பேருக்கு கிடைக்குமா? கிடைக்காது. 10 பேர் தான் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒருத்தருக்கு தான், 100க்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஆனால் 100 பேருமே அதில் சரியாக இருக்கும். ஆனால் திருமுறை பாடினா 100 பேருமே திருப்பி பாடலாம். ஆனால் இங்கே நம்ம லேட்டாக வரும். இது பயிற்சி வகுப்பு, அது அப்படி இல்லை, திறன் சார்ந்த வகுப்பு. இங்கே நீங்கள் 100% தேர்ச்சி பெற்று நீங்கள் தனித்தனியாக பாட முடியும். அதனால் நேர ஒழுங்கு. அது மாதிரி இங்கே 2-3 பேரை நான் கவனித்தேன். யாரும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். புத்தகத்தை திருப்பும் பொழுது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் போடுற மாதிரி பண்ணாதீங்க. நான் கோவிலில் உட்காந்துருந்தனால அப்படி சொல்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் போட்ட போகிறோம், கம் இல்லை, என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒட்டிடுவோம். யாரை பற்றி நம்ம குழப்பம். அது மாதிரி நம்ம கையை வச்சு திருப்பக்கூடாது. இது மிக உயர்ந்த ஒரு நூல். அந்த நூல் நம்ம எப்படி சுவாமிக்கு சாப்பிட்டுட்டு படைக்க மாட்டோமோ, இதில் இருக்கிற அத்தனையும் என்னது பெருமானுடைய. அதனால் கண்டக்டர் டிக்கெட் அப்படி கொடுத்தா நம்ம வாங்குவோமா? நீயே வச்சுக்கியா, காசு நீயே வச்சுக்க, டிக்கெட்டு நீயே வச்சுக்க. நானும் வாங்க முடியும். கண்டக்டர் டிக்கெட்டு வச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டிக்கெட் வேணால் நான் ஃபைன் கட்டிக்கிறேன். சாரி சார், டிக்கெட் வாங்க மாட்டேன். அது என்ன பழக்கம்? உனக்கு வரலையா, தனியாக ஒரு இதுக்கு தண்ணி வச்சுக்கோ. அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. இதெல்லாம் நம்ம திருமுறை ஒழுங்கு, முறை என்றால் ஒழுங்குன்னு போன வகுப்பில் சொன்னோம். அந்த ஒழுங்கு நமக்கு வந்துடும். இந்த பழக்கம் இருக்கும். இங்கே 2-3 பேருக்கு அந்த பழக்கத்தை நான் பார்த்தேன். அது ரொம்ப அவசரமாக அதை திருப்பிங்க. அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த நம்முடைய உமிழ்நீர் அதில் படும். அதனால் பல தொற்றுகள் உருவாகும். அதுதான் நம்மளுடைய தெய்வீகமான விஷயங்களை ஆச்சாரம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம மாற்றிடக்கூடாது. சரியா? அதில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் குறிப்பாக, குழந்தைகளுக்கு இப்படிருந்து இந்த பெரியவங்க அந்த சின்ன வயசுலேருந்து பழகி வந்திருப்பாங்க. புரியுதா? எச்சில் பழக்கம் துடுகாடு மற்றும் தொட்டில் பழக்கமா? ஆமாம், எங்களுக்கு எப்போ பார்த்தீங்களா அது நமக்கு பழக்கமாக ஆகிடுது. பார்த்தீங்களா? தொட்டில் பழக்கம் தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது எச்சில் பழக்கம் துடுகாடு மட்டும்னு நம்ம அது வரையும் கொண்டு வரக்கூடாது. அதனால் கவனம் கவனம் கவனம். ஒவ்வொன்றத்துலேயும் நம்ம மாற்றி கொண்டு வருவது தான் திருமுறை. பெருமனா நம்ம பாடுறோம் அப்படின்னு வாழ்க்கையை அப்படியே அழகாக மற்றவர்கள் விரும்புமாறு நம்மளை ஆக்குறதுக்கு பேர் தான் திருமுறை. சரியா? கரெக்டாக பதிகம் தொடங்கும் பொழுது பிள்ளைங்க வந்துட்டாங்க, மகிழ்ச்சி. இப்போ தொல்வினை தீர்க்கும் திருப்பதிகம், இதை பன்முறையில் எப்படி பாடுறது அப்படின்றத கடைசியாக வச்சுக்கலாம். முதல்ல பாராயண முறையில் எப்படி பாடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, நான் ஒரு வரி முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நீங்கள் அதை அந்த வரியை திரும்பி சொல்லுங்கள் பொறுமையாக. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதி சூடி அடுத்த வரியில் இன்னும் சத்தம். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஈடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவர் நன்றே.
முற்றலா வைகிட நாகமோடேன மூளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலன பலி தேர்ந்தென உள்ளம் கவர் கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்த்த பிரமாபுரம் நேவிய பெம்மானிவனன்றே நீர் பரந்த நிமிர்க்கும் சடை மேலோ நிலாவண் மதி சூடி அந்த தாளம் முடிகிற வரையும் சூடி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இசை என்பது ஃபேன் நிறுத்துற மாதிரி, பேச்சுங்கிறது லைட்டு நிறுத்துற மாதிரி. புரிஞ்சுதா? லைட் நிறுத்தினா உடனே ஆஃப் ஆகிடும், ஃபேன் நிறுத்தினா எவ்வளோ சுற்றி அழகாக நிற்கும். பேச்சு உடனே நிப்பாட்டுனா நிப்பாட்டிடணும், வள 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 வளன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. இசை அப்படி முடியக்கூடாது. இசை என்ன பண்ணணும்? ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த இசை எப்படி ஃபேட் அவுட் ஆகி மெதுவாக நிற்குதோ அதுதான் இசை. அப்போ நம்ம அந்த தாள நடை ஒரு தாளம் இருக்குது, அந்த ஒரு தாளம் வரையும் நீட்டி முடிக்கணும் நம்ம. சரியா? நீர் பரந்த நிமிர்க்கும் சடை மேலோ நிலாவண் மதி சூடி ஏர் பரந்த இனவள்களை சோரையின் உள்ளம் கவர் கள்வன் பரந்த உலகின் முதலாகிய ஓரூரிது பெண்ண பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இப்போ அடுத்த ரெண்டு பாட்டு தாளத்தோட, சில பேர் போடுறீங்க, சில பேர் தெரியாதனால போடாமல் இருக்கீங்க. அடுத்த ரெண்டு பாட்டு நான் தாளத்தோட சொல்றேன். அதற்கு அடுத்த 6 பாட்டு நீங்களா பாட முடியும். ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? இப்போ 4வது பாட்டு தாளத்தில் மின் மகிழ்ந்த. எப்படின்னா தக்க தக்கிட்ட பாருங்க, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட, எடுத்து தட்டினா தக்கிட்ட, அப்படியே அமர்த்தணும்னா அதுக்கு பேர் என்ன? தக்க. பாருங்க, தக்க தக்கிட்ட சொல்லுங்க, தக்க தக்கிட்ட. இப்போ இப்படி தனித்தனியா இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ஒரு ரிதமாக்குறோம். எப்படி? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. எனக்கு ஒரே மாதிரி கேட்கணும், மெதுவாவோ வேகமாகவோ போகக்கூடாது. அந்த ரிதம்னா என்னது? நீங்கள் இதில் இராணுவ வீரர்களுடைய இது பார்த்துருப்பீங்க, அந்த பூட்ஸ் காலுடைய தடம் சத்தம் ஒரே மாதிரி இருக்கும். தவறுனாலும் முடிஞ்சு போச்சு. 10-15 தடவை ரவுண்ட் அடிக்க சொல்லுவோம். காலை வேகமாக வைக்கக்கூடாது, மெதுவாக வைக்கக்கூடாது. இந்த வெலிங்டன் இராணுவ பயிற்சி ஒரு கல்லூரி இருக்குது, அங்கே ஒரு முறை போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சது. அங்கே அந்த இராணுவ பயிற்சி காலையில் 5 மணிக்கு வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அறையில் தங்கியிருந்தேன். அந்த குளிரில் பரவாயில்ல, உங்களுக்கு முடிஞ்சால் வாங்க அந்த பயிற்சியை பார்க்கலாம் அப்படின்னு. 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 5 மணிக்கு அந்த பயிற்சிக்கு அந்த வீரர்கள் போகிறாங்க. அதில் என்ன எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு கேட்டோம்னா, அது மாதிரி ட்ரைனிங் நம்ம திருமுறை வகுப்பில் கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் முடியாது. இது நடந்து போகிறாங்க இல்லையா? அப்போ வந்து கரெக்டாக அந்த 2 காலுக்கு இடையில ஷூட் பண்ணுவோம். அந்த குண்டு நேராக அந்த பக்கம் போயிடணும். எவனாச்சும் கால் மாற்றி வச்சா என்ன ஆகும்? அவனுக்கு கால் மாற்றி வச்சது கூட பெரிய விஷயம் இல்லை, குண்டு வேலைப்படும்.
அந்த குண்டடிப்பட்டதுல ரத்தம் வராம ஒரு பிளாஸ்டரை போட்டு குண்டு எடுக்க மாட்டாங்க, அதோடய ஓட சொல்லுவாங்க. ரணக்குடூரமா இருக்குமா இருக்காது? அந்த மாதிரி ஒரு கண்ணை கொண்டு அப்படி வச்சுட்டு தாளம் போடுங்க, சத்தம் யாருக்கு மாறுது இல்லையா? இந்த சிரிப்பு வருமா? வருமா? ஆளே வரமாட்டோம், சிரிப்பு எங்க வர்றது இல்லை? நம்ம எவ்வளோ அப்போ வந்து எளிவந்த தன்மையாக வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் என்னன்னா 10:30 11 மணிக்கெலாம் வரீங்க இல்லையா? அதனால வந்து கன் பாயிண்ட்ல நம்ம வந்து நடத்த முடியல. அதனால முருகன்கிட்ட நடத்துகிறோம். அந்த கன் இருப்பதில் நம்ம என்ன கண் வச்சுருக்கிறோம்? முருகன் வச்சுருக்கோம். அதனால் கண்ணுக்கு முன்னாடி தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த ஒழுங்கு சொல்கிறேன், திருப்பி போடலாமா? இந்த சத்தம் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த சத்தம் தான் சந்தம் தான் சத்தமாச்சு. சந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது சத்தம். ஒரே மாதிரி கேட்கணும். பாருங்க, என் கையை பார்த்துக்கோங்க. நிறுத்தின உடனே நீங்கள் ஆரம்பிச்சோம். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. அவ்வளோதான். இதில் கையை சரியா பார்த்தவங்க கரெக்டாக போட்டாங்க. வாயை பார்த்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிக்கிறீங்க. நான் உங்களை எங்கே பார்க்க சொன்னேன்? பாடும்போது வாயை பார்க்கணும். தாளம் சொல்லி தரும்போது எங்க கை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது லேட் ஆகிடும். இப்போ பாருங்க, பெண் மகிழ்ந்த மகிழ் எய்ததும் அங்கி விளந்து தலையோட்டி மகிழ்ந்து பலி தேறிய வந்தன உள்ளம் கவர்கள் மண் மகிழ்ந்த கதவும் மலர் கொண்டை மகிழ்ந்த பார்வில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனே கை தூக்கி தூக்கி போடுங்க. அப்போதான் அந்த டைமிங் கிடைக்கும். பக்கத்திலே இருந்தோம்னா அது சரியா வராது. நல்லா சரியா? 5வது பாட்டு. ஒரு மண் பை புடையின் சடையின் விடை இவனென்ன அருமையாக உரை செய்ய வந்தன உள்ளம் கவர்கள் கடல் கொள்ள விளந்ததோ தானம் இதுவெந்த பெருமிழந்த பிரமாபுரம் மேவிய செம்மானிவனே. இப்ப 6வது பாட்டில் இந்த மறை கலந்த இதே மாதிரி பள்ளமா சரியாக மறை கலந்த
நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணாதான் தனியாக பாடுறதுக்கு நமக்கு வரும். இப்போ 5 பாட்டு நான் பாடி காமிச்ச உடனே 6வது பாட்டிலே நமக்கு வரும். ஆனால் வீட்டில் போய் நம்ம பாடி பார்க்கும்போது தான் அந்த பயிற்சி செய்யும்போது தான் நமக்கு அதே மாதிரி பாடுவதுதான் பார்க்க முடியும். அதுக்கு தான் உங்களுக்கு தொடர் பயிற்சிக்கு தான் வகுப்பினுடைய ஆடியோ வீடியோ அதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் இதெல்லாம் அனுப்புறதுக்கு காரணம் அந்த தொடர் பயிற்சி. சரியா? அதனால் இன்றைக்கி புதிதாக வந்திருக்கிறவங்க இந்த இடைவெளி நேரத்தில் நீங்கள் பதிவு பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த செல்வ முத்துக்குமரன் திருமுறை வகுப்பு அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்ம வச்சுருக்கோம். அதில் நம்ம தொடர்ந்து ஒரு பதிவுகளை வகுப்பு முடிஞ்ச உடனே 2 நாட்களுக்குள்ளாக இந்த பதிவுகள் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு தான் நம்ம பயிற்சி பண்ணணும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதை பார்க்குறீங்களோ எதை பார்க்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த வகுப்பு தொடர்பான வாட்ஸ்அப்பை நீங்கள் தினமும் பார்த்து கொண்டு அதில் என்ன வந்திருக்கு, இன்றைக்கி புதிய அப்டேட் என்ன வந்திருக்கு, இன்றைக்கி என்ன பதிகம் போட்டிருக்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு பொது பதிகம் ஒன்று தொடர்ந்து டெய்லி வந்துட்டு இருக்கும். அது வந்து அந்த வரிசைப்படி தோற்றை செல்லில் ஆரம்பித்து அந்த வரிசைப்படி அது வந்துட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம பல ஆண்டுகள் அது முடிச்சுட்டு இப்போ வந்து 6-7வது ஆண்டாக அது தொடருகிறது. இப்போ வந்து நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதுபோல் அந்த பதிகங்களை நம்ம சும்மா காதில் கேட்டுக்கணும். அது பயிற்சி பண்ணுறதுக்காக இல்லை, தினமும் ஒரு பதிகத்தை கேட்கணும், அந்த பழக்கம் வரணுங்கிறதுக்காக. ஆனால் வகுப்பு சம்பந்தப்பட்ட பதிகங்கள் வரும்பொழுது அதை நீங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தது திருநாவுக்கரசருடைய தேவாரம் முதல் திருப்பதிகம். இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். புதிதாக லேட்டாக வந்தவங்க செல்லை சைலண்ட்டில் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. சில பேர் லேட்டாக வந்திருக்கீங்க. 63வது பதிகம். பதிகத்தை எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். புது புக்கில் பதிகம் 63 எடுங்க. ஒவ்வொரு பதிகத்துக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் வயிற்று நோய் தீர்க்கும் பதிகம் இருக்கா, நீக்கும் பதிகம்னு, அது 63வது பதிகம். அந்த நம்பர் மாறாது. எடுத்தாச்சா? இது பன்முறை பாராயண முறை ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அதனால் இது வந்து நான் 2 பாட்டு அல்லது 3 பாட்டு நான் பாடுறேன், மீதியை நீங்கள் பாடிடுறேன். சரியா? இன்றைக்கி இந்த முதல் செஷன் முழுக்க மூவர் பாடிய முதல் பதிகம் முடிச்சுட்டு அடுத்த தேநீர் இடைவெளிக்கு அப்புறம் புதிய பதிகங்களும் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். அதனால் மூவர் முதல் பதிகங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சோம். சரியா? அதுதான் நமக்கு டார்கெட். சரி, சந்தேகங்கள் இருந்தால் அப்பப்போ கேட்டுக்கோம். இந்த பதிகங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப நான் உங்களுக்கு அதை பாடி சொல்லித்தரேன். சரி, திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் தேவாரம். பண் கொல்லி, ராகம் நவரோசு, தாளம் ஆதி தாளம். இப்போ இதுக்கு தாளம் எப்படின்றத நான் சொல்கிறேன். ஆதி தாளம் பொதுவாக 8 அட்சரங்கள் உண்டு. ஆதி தாளம் எத்தனை அட்சரம்? 8. அதை 8ன்றத இன்னைக்கு இருக்கிறவங்க நம்மளை பயமுறுத்துறதுக்காக எப்படி போடுவாங்க அப்படின்னா, 1 தட்டுவாங்க, 2, 3, 4 விரலில் எண்ணுவாங்க. சுண்டு விரல் ஆரம்பித்து நடுவரல் வரையும் இப்படி எண்ணிடுவாங்க. சரி, மீதி என்ன போகிறாங்கன்னு நினச்சிட்டு திருப்பி தட்டுவாங்க. சரி, திருப்பி தட்டுவாங்கன்னு பார்த்தா திருப்புவாங்க. சரி, திருப்புவாங்கன்னு பார்த்தா திருப்பி தட்டுவாங்க. சரி, நம்ம திருப்பி தட்டுவோம்னு பார்த்தா திருப்பி திருப்புவோம். இப்படி நம்மளை போட்டு வழங்க அடிச்சிருவாங்க. இது நம்முடைய தமிழ் இசையினுடைய மரபு அல்ல. இது கர்நாடக இசையில் பார்க்குறவங்களை நம்மளை பிரமிப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக இவங்க உருவாக்கப்பட்ட ஒரு ஆதித்தாள அமைப்பு. இப்படிலாம் இது பண்ணலாம். நம்ம இதில் எல்லாமே தட்டுவது தான். ஆதித்தாளத்தை நம்ம அப்படியே போட்டு பழகலாம், தப்பு இல்லை. புரியுதா? அந்த 8 அட்சரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி வரும். இந்த சந்தத்துக்கு 3 தட்டு, ஒரு சின்ன பிரேக், திருப்பி 3 தட்டு, ஒரு சின்ன பிரேக், இப்படி கொடுத்துட்டு வாங்க. கரெக்டாக ஆதித்தாளம் வரும். அதாவது 1 2 3, 1 2 3. அந்த 3ன்னு சொல்கிறத மட்டும் நிறுத்திட்டு 1 2 3, 1 2க்கும் கேப் இல்லை பாருங்க. 1 2 3, 1 2 3. இது அப்படியே ரிதமாக வந்துச்சுன்னா, இப்போ இந்த 3 நிறுத்துறீங்க பார்த்தீங்களா, அது 4ஆக கவுண்ட் ஆகும். அடுத்த 3 போடுறீங்களா, 7 ஆச்சா, அடுத்த 4வது நிறுத்துவீங்களா, அது என்னவாயிடும், 8ஆக கவுண்ட் ஆகிடும். ஒரு ஆதிதானம். ரொம்ப எளிமையாக நம்ம கவனம், இதை எண்ணிட்டோமா, நடுவரில் விட்டுட்டு எண்ணுமா, ஆள்காட்டி வரல சேர்த்துட்டோமா, இந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம்.
ஆரம்பத்தில் அப்படிதான் வரும். புரியுதா இல்லையா? அது அந்த குழப்பத்துக்கே நமக்கு வேண்டாம். இப்போ பாருங்க, கூற்றாயின வாருவின கொடுமை பல செய்தன அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வழங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பீற்றின் அகம்படியே உடலோடு துணக்கி முடக்கீர ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான குறை அம்மானே. சரியா இருக்கா? ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இங்க எத்தனை பேருக்கு ஆதி தாளம் தெரியும் எண்ணி போடுறது? சரி, இப்போ இந்த தாளம் பாருங்க, 3 3 நீங்க போட்டு நிறுத்துங்க. எண்ணி போடுறவங்க எண்ணி போடுங்க. சரியா வருதுன்னு பார்த்துருவோமா? பார்க்கலாமா? செக் பண்ணி பார்த்துருவோம், கிராஸ் செக் பண்ணுறது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஆதி தாளம் தெரியாதவங்க 3 3 நிறுத்திங்க. ஆதி தாளம் தெரிஞ்சவங்க எண்றீங்க. சரியா? பாருங்க, கூற்றாயின வாருவின கொடுமை பல செய்தன ஆரணியே ஏற்றாயடியே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பீற்றின் அகம்படியே உடலோடு துணக்கி முடக்கீர ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான குறை அம்மானே. சரியா இருக்கா? அவ்வளோதான். இப்படி தாங்க தாளம் போட்டு பாடினாங்க அந்த காலத்தில். தோளுடைய செயல் இப்போ நம்ம பண்ணணும். அப்படிதான் இந்த திருப்புற வேலை என்ற வேலையை வச்சுக்கல. இப்படி தான் தாளம் போட்டாங்க. பின்னாடி வந்தவங்க அரை இடம் தள்ளி எடுக்கிறது, 1 இடம் தள்ளி எடுக்கிறது, 1.5 இடம் தள்ளி எடுக்கிறதுலாம் பின்னாடி வந்தவர்கள் அதை கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா தங்களுடைய திறமையை காட்டுவது. நம்ம திருமுறையை பொறுத்தவரை எல்லாமே சம எடுப்பு தான். எல்லாமே பாட்டு ஒன்றா இருக்கும். இல்லை கூற்றாயினவாரில் அதீத எடுப்புன்னு பேர். தாளத்துக்கு முன்னாடியே பாட்டு வரும். தாளத்துக்கு முன்னாடி பாட்டு வந்துடும். அப்போ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடும். அப்போ என்ன பண்ணும்? கூற்றா எங்க விழுது? ட்ரால வந்து தட்டு விழுது பாருங்க. ஏன் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கலான காரணம். ஏன் அப்படி வந்து அப்படின்னா, வயிற்று வலியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் தாளம் தப்பாமல் பாடணும்னு சொன்னால் என்ன ஆகும்? அவங்கள்ட்ட சொல்லி பாருங்க, என்ன உங்களுக்கு தாளம் தப்புது, நம்மளை துணியை வச்சு 2 தப்பு தப்பிடுவாங்க. புரியுதா? அவர் எப்படி பாடினாரு? வயிற்று வலியோட பாடினார். அப்போ அவர் தாளம் போட்டுட்டு பாடிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தாளம் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது தவிர தாளத்துக்காக பாட்டு இல்லை. புரிஞ்சுக்கணும். தாளத்துக்காக பாட்டு பாடக்கூடாது. பாட்டுக்காகத்தான் தாளம், பாட்டுக்காக தான் பண். புரியுதா? பாட்டு தான் நமக்கு முக்கியம். தேவாரம் என்கின்ற அந்த பதிகம் தான் நமக்கு மந்திர சொல்லே தவிர தாளமோ பண்ணோ அதுக்கு பக்கத்தில் வரும், அதுக்கு அனுசரணையாக வரும். ஆனால் அதுக்கு முதன்மை கொடுத்து நம்ம தாளத்தை முதன்மை கொடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுறவனுடைய குரலை விட மிருதங்க வாத்தியத்துக்கு சத்தம் அதிகம் வச்சு விட்டுருவான். அவன் தவள் மாதிரி கொண்டு போய் எடுத்து கட்டிட்டு இருப்பான். பாடுறவன் வாய்ஸே வெளியில் வராது. ஏன்னா மிருதங்கத்துக்கு நம்ம குறைச்சி வச்சுட்டு உட்காருவோம். அந்த மிருதங்காரர் சும்மா இருக்க மாட்டார். முன்னாடியே அந்த ஆடியோ ஆளை கரெக்ட் பண்ணி வச்சுருவார். இப்படின்னு வரும். ஏன்னா அவரோட தனியாக கேட்கணும் அப்படின்னு. கடைசி வரையும் தனியாக ஆவர்த்தனமாக தான் இருக்கும். அது கச்சேரியாக இருக்காது. தேவாரத்துக்கு பக்கவாத்தியம் தான் அதே தவிர அதுவே வாத்தியம் இல்லை. அதனால் அதை கம்மி பண்ணிடணும். நிறைய கச்சேரிகளில் பாருங்களேன், மிருதங்கம் வந்து சவுண்ட் அதிகமாக வச்சுப்பாங்க. ஏன்னா இவங்க பாடுறதுல மூழ்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு கேட்காது. கேட்குறவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆஹா என்ன இவ்வளோ சத்தமாக இருக்கும் மிருதங்கம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் அது பாட்டு புரியாமல் போயிடும். தேவாரம் அதனுடைய சொல்லில் வாழ்கிறது, பண்ணிலோ தாளத்திலோ வாழது. தேவாரம் எதில் வாழுது? சொல், அந்த மந்திர தன்மையில் வாழுது. அதனால் சொல் மாற்றம் வந்துடக்கூடாது, பொருள் மாற்றம் வந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சொல் மாற்றம் பொருள் மாற்றம் வந்துட்டுன்னா நம்ம தேவாரம் பாடியே முடியும். ஒவ்வொரு சொல்லும் மந்திர சொல். அந்த சொல்லை ஒழுங்காக நம்ம உச்சரிக்கணும். பாடலாம். இப்போ கூற்றாயினவர் ஒரு வரி முழுக்க நான் பாடினதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கணும். தாளம் போட்டுட்டே வரணும். தாளம் மட்டும் போட்டுட்டே வரணும். சரியா? கொடுமை பல செய்தன
ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் விரியாத வனத்துவன் எப்பொழுதும் தோற்றாதென்ற ஈற்றின் அகம்படியே உடரோடு முடக்கி முடக்கியிட முடக்கியிட அது நமக்கு பழக்கமாயிடுச்சு. அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை, முடக்கி முடக்கியிட முடக்கி முடக்கியிட ஆற்றே நடியே நதியை கடில விரட்டார குறை அம்மானே நெஞ்சம் உமக்கேடமாக வைத்தேன் இணையாதொரு போதும் இருந்தறியே பஞ்சம் இது ஒப்பது கண்டறியே வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலி வதனி நன்காமல் உடந்து கரம் துமிடி அஞ்சேலும் என் நீர் அடியை கடில விரட்டார குறை அம்மானே பின்னாடி வேகமாக பாட்டு ஸ்லோவாக இருக்குது, தாளம் வேகமாக ரெண்டும் ஒரே அளவில் பாருங்க. பணிந்தார அதனாலதான் தொடையில தட்டி போடுங்க. ஏன்னா நம்ம தொடை வேகமாக தட்டினா என்ன ஆகும், வலிக்கும். கை தட்டுறது அப்படி இல்லை. அதனாலதான் பாட்டு வந்து இப்படி சொல்லி கொடுத்தாங்க. புரியுதா? பணிந்தார பாவங்கள் பார்த்தவன் நீர் படுகண் தலையில் பலி கொண்டுழல் வீர் துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளி பிணிந்தார் பொடி கொண்டு பூசவல்லீர் வெட்டமேற் சுகந்தீர் சுற்றும் வெந்தலை கொண்டு அணிந்தீரடிகே அதிகை கெடில விரட்டார துறை அம்மானே முன்னம் அடியே நறியாமையினால் முனிதென்னை நலிந்து முடக்கிட பின்னை அடியே உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளி தன்னை அழை
இகழ்ந்தார்களை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடனா பதுத்தான் அன்ன நடையாரதிகை கெடில விலட்டான துறை அம்மானே கத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையார் கரைகின்றவர் கண்டு கொள்ளென்று சொல்லி நித்தாய கயம் புக நூக்கிட நிலை கொள்ளும்படி துறை ஒன்றறியே வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட அத்தார் புனலாரதிகை கெடில விலட்டான துறை அம்மானே ரொம்ப எளிமையான ஒரு தாளநடை. இந்த தாளநடை இப்ப நீங்க 6வது பாட்டிலிருந்து நீங்களே பாடலாம். சரியா பாடலாமா? சொல்லும் போட்டு
சுருக்கமாக திருஞான சம்பந்தனுடைய முதல் திருப்பதிகத்தையும் திருநாவுக்கரசருடைய முதல் திருப்பதிகத்தையும் பொருள் நோக்கி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மூன்றாவது திருப்பதிக்கு போகலாம். ரொம்ப பாடி கலைச்சிருக்கு, கொஞ்ச நேரம் கதை கேட்போம். சரியா? திருஞான சம்பந்தர் சீர்காழியில் அவதரித்து 3 வயது ஆகும்போது ஒரு முறை அவங்க அப்பா சிவபாத இருதயர் காலையில் வெளியில் கிளம்புறதை பார்த்த உடனே அந்த குழந்தை தானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்குது. சரி, குழந்தைய அழவிட வேண்டாம்னு குழந்தையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு சிவபாத இருதயர் சீர்காழி என்ற தலத்து உள் அமைந்திருக்கக்கூடிய அந்த குளத்தில் குளிக்க செல்கிறார். குழந்தையை கரையில் விட்டுட்டு, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நினைவுட்டு குழந்தைகளுக்கு புதுசாக இருக்கும். குளத்தங்கரையில் குழந்தைய உட்கார வச்சுட்டு எங்கேயும் போகக்கூடாது, யார் கூட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இவர் குளத்தில் குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்சுட்டு சிறிது நேரம் குளத்தில் மூழ்கி அகத்தவம் செய்கிறார். அதுக்கு அகத்தியானம்னு பேர். அந்த மூச்சை அடக்கி நீருக்குள்ளாக பிராணாயாம பயிற்சி செய்யணும். அப்போ குழந்தை குளத்தில் அப்பாவை காணோம்னே அழ ஆரம்பிச்சிருச்சு. மானிட குழந்தையா இருந்து சாதாரண உலகியல் குழந்தையா இருந்ததுன்னா குளத்தை பார்த்து அழுவும், அது கோபுரத்தை பார்த்து அழுது. ஏன்னா இந்த உடம்புக்கு அப்பா சிவபாத இருதயர், உயிருக்கு நிரந்தர தந்தை யாரு? அந்த அம்மையப்பர் இல்லையா? அதனால தோணிபுரத்து பெருமானையும் திருநிலை நாயகியை நோக்கி அழுத உடனே சுவாமி திருநிலை நாயகியை நோக்கி குழந்தை அழுது போய் பால் கொடுத்துட்டு வாங்க, நான் எங்கே என்னைக்கு தனியாக போயிருக்கேன், வாங்க நீங்களும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் தனியாக போவார், ஆனால் அம்பாள் தனியாக போக மாட்டாங்க. அதுதான் அவங்க பண்பாடு, புரியுதா? அதனால் நீங்களும் வாங்க அப்படின்னு 2 பேருமா 4 வீலர் எடுத்துக்கிட்டு நேராக குழந்தை கரைக்கு வந்தாங்க. என்ன 4 வீலர்னு ஐயா பார்க்குறீங்க? சிவபெருமானுக்கு 4 வீலர். எல்லா சாமியும் 2 வீலர் வச்சிருந்த போது 4 வீலர் வச்சிருந்தவர் அவர் மட்டும்தான் இல்லையா? 4 குலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள்னு சொன்னார் நம்முடைய நாவுக்கரசர். அப்படி பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கே வண்டி எடுத்துகிட்டு போனார். அதனால நம்ம குழந்தைங்க வண்டி எடுத்துகிட்டு போது இங்கே தானடா இருக்குன்னு சொல்லாதீங்க. சிவபெருமானே அப்படிதான் 100 மீட்டர் கூட இருக்காது, கார் எடுத்துகிட்டு வர்றாரு. அவருக்கு கார் நந்தியம் பெருமான் தானே, ஒரு ஓரமாக வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்போ டோக்கன் கிடையாது. அதனால் ஏன்னா நீங்கள் சாமியே வண்டி எடுத்துருந்தாலும் டோக்கன் கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்கும் அப்படிங்க. அதனால் டோக்கன் இல்லாதனால அவர் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு 2 பேர் அந்த குழந்தைய அப்பாள் தன்னுடைய மடியில் கிளப்பி ஞானப்பாலை விட்டுக்கிறார். உவமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் சொன்னார். உவமையிலா கலை ஞானம், மாயக்கலைகள் 64 வந்துருச்சாங்க. அடுத்தது உணர்வு அறிய மெய்ஞானம், யாராலும் உணர்வதற்கு அறிய மெய்ஞானத்தையும் கொடுத்தாங்க. கலையறிவும் கிடைச்சிருச்சு, சிவஞானமும் ஒரு சேர கிடைச்சிருச்சு. குழந்தை அழுகையை நிப்பாட்டோன்னு பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த வழியே போயிட்டாங்க. அப்பா குளிச்சு முடிச்சுட்டு பார்க்குறார், குழந்தை சிரிச்சு விளையாடிட்டு இருக்கு. சரின்னு அப்படி தூக்கும்போது பார்க்குறார், குழந்தையோட கடவாயில் பால் ஒழுகிருக்கு. இன்னைக்கு இருக்கிற குழந்தையா தான் தொடச்சிட்டு கப்பிச்சுன்னு உட்காந்துருக்கோம். அன்னைக்கு ஞான சம்பந்தம், விகல்பம் இல்லாத குழந்தை. அதனால அப்படியே கடவாயில் பால் ஒழுகினதே இப்படி இருக்குது. யார் கொடுத்த பாலை குடிச்ச? நான் சொல்லிட்டு போனாலும் யார் எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன குச்சி எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையை மிரட்டுகிறார். அது அப்படியே அந்த காட்சி அமைப்பை பிரம்மபுரத்தில் போய் பார்த்தோம்னா அந்த குழந்தைங்கள்லாம் அழகாக அந்த ஆட்சியில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே யார் பால் கொடுத்ததுன்னு சொன்ன ஆன்சர் இருக்கு பாருங்க, அந்த விடை தான் கோவுடைய சிறியின் விடை ஏறின்னு. புரியுதா? அவங்க அப்பாவுக்கு மண்டையில் ஏறுற மாதிரி சொன்ன விடை அது, அதனால விடை ஏறி அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அவன் விடை ஏறி வந்தான்னு ஒரு பொருள், இன்னொன்று அவங்க அப்பாவுக்கு மண்டையில் ஏறுற மாதிரி விடையாக சொன்னார். அதனால தான் ரிஷபத்துக்கு எத்தனையோ சொல் இருக்கும்போது அவங்க அப்பா கேட்ட கேள்விக்கு விடையாக அமைந்ததால் என்ன சொன்னார், தோடுடைய சிவியன் விடை ஏறின்னு. ஏன்னா எருதேறும் எங்கள் பெருமான்னு பாடுறார், காளைன்னு சொல்றார். எத்தனையோ பேர்ல நந்தியம் பெருமான் குறிப்பிடப்படுகிறார். ஆனா இந்த இடத்துல ஏன் விடைன்னு சொன்னார்னா, அப்பா கேட்ட கேள்விக்கு இந்த பாட்டு தான் விடைன்னு. எப்படி வந்தாரு, யார் வந்தாரு, அவர் என்ன மாதிரி அடையாளங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா ஒரு பக்கம் தோடு, இன்னொரு பக்கம் மகர குண்டலம் போட்டிருந்தார் பெருமான். அர்த்தநாரீஸ்வரராக அம்மையப்பராக 2 பேருமா வந்தாங்க. 2 பேரும் எனக்கு கலந்து பால் கொடுத்தார்கள். தோடுடைய சிறியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடினர். அப்ப சிவபெருமான் அம்மையப்பரா வந்தாருன்னு சொன்னதுக்கு வெறும் தோடு மட்டும் சொல்லி செவியை மட்டும் சொல்லி இருக்கிறாரு. வேற எதையாவது சொல்லியிருக்கலாம்ல. அம்மையப்பருக்கு எத்தனையோ இருக்கு.
ஆனால் தோடு சொல்லி செவியை சொல்வது எதற்காக அப்படின்னா, அவங்க அப்பா காதல ஏறுவது போல விடையை சொன்னார். இன்னொன்று, இது முதற்கொண்டு பாடுகிற அத்தனை திருமுதை பதிகங்களையும் கேட்க பொழுது பெருமானுடைய திருச்செவி தானே, எனவே செவியை சிறப்பித்தார். பெருமானுக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் தான் பாடுகின்ற பாடல்களை கேட்கப் போவது எது? பெருமானுடைய திருச்செவி. அதனால தான் ஓதுவாமூர்த்திகளை விண்ணப்பம் செய்ய கேட்கும்போது பெருமான் திருச்செவிக்கு ஓதியருள்க, விண்ணப்பம் செய்தருள்கன்னு சொல்லுவாங்க. ஓதுவாமூர்த்திகளை யாகசாலையில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெருமான் திருச்செவிக்கு முதல் திருமுறை பாடல்களை ஓதியருள்க, இரண்டாம் திருமுறை அப்படின்னு பொறுமையாக இருக்கிற சிவாச்சாரியார் 12 திருமுறை வரையும் பொறுமையாக கேட்டு, அப்புறம் அபிராமி அந்தாதி, அதுக்கப்புறம் நம்முடைய திருப்புகள்லேருந்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் வான்முகில் வழாது கிடைக்க அல்லது வையன் எடுக்க அதெல்லாம் சொல்லுவார். ரொம்ப அவசர சிவாச்சாரியாராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குடத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தேவாரம் பாடணுன்ற நினைப்பே வரும். ஆகா, பஞ்சபுராணம் பாடியவர்களுக்கு அது பேர் பஞ்சபுராணம். 12 திருமுறைக்கு பஞ்சாங்கம். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? அது நீங்கள் 5 நினைச்சிட்டு இருப்பீங்க. பஞ்சபுராணம் 12 திருமுறை பாடுறதுல 5 பண்ணால் என்ன இருக்கும்? பஞ்சபுராணம் தானே சொல்லுவோம். அதனால அந்த பஞ்சபுராணமாக நம்ம பொதுவாக அதுலேயும் பஞ்சு வச்சு பாடுற மாதிரி நல்ல கம்பீரமாக பாடி 5 பாடி நிறைவு செய்வார். அது அவசரத்துக்காக வந்ததே தவிர பஞ்சபுராணம் பாடுகிற மரபு சைவத்தில் கிடையவே கிடையாது. உண்மையை சொல்கிறேன், பஞ்சபுராணம் பாடுகிற மரபு என்பது சைவத்தில் கிடையாது. 12 திருமுறைகளும் ஒவ்வொரு திருமுறையும் ஒவ்வொரு பாட்டு பாடும். இதுதான் நம்ம மரபு. தேவாரத்தில் ஒன்று, திருவாசகத்தில் ஒன்று அப்படின்னா 3 பாடியையும் நீங்கள் பாட முடியாது. நீங்கள் தேவாரத்தில் ஒரு 3 பாட்டுன்னு வச்சா கூட 3 ஒன்று பாடலாம். அப்படி கிடையாது. 11ஆம் திருமுறையை சுத்தமாக விட்டுறோம், 10ஆம் திருமுறையை விட்டுறோம். பாருங்க, எத்தனை திருமுறைகளை விட்டுறோம் பாருங்க. 3 பாட்டுக்கும் சேர்த்து 7 திருமுறைக்கும் ஒரு பாட்டு, திருவாசகத்துக்கு ஒரு பாட்டு, 9ஆம் திருமுறையில் 2 பாட்டு, பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு முடிச்சிடும். அதுலேயும் இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா? இன்னும் இப்போ அடுத்தது ஹைடெக்காக கொண்டு வந்துட்டாங்க. தேவார புராணம் பாடியவங்க பஞ்சபுராணம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு ரொம்ப பஞ்சமாயிடுச்சு. தேவார புராணம்னா தேவாரத்தில் ஒரு பாட்டு, பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு. திருவாசகம் திருப்பல்லாண்டு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கிடையாது. தேவாரத்தில் ஒரு பாட்டு, பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு. ஏன்? கடம் புரட்டாச்சு. கடம் புரட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் நம்ம ஆள் வெளுத்து கட்டி வாங்க வரும். நாதஸ்வரத்தில் தத்த தனதான தனதான தனதானா அப்படின்னு ஆரம்பிச்சுவார். மல்லாரி, நடமல்லாரி. அப்போ ஓதுவார் பாடுறது எப்படி இருக்கும்? சத்தம் கேட்குமா வெளியில்? அதனால் இன்றைக்கி தேவார புராணம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம திருமடத்து கோயில்களில் மட்டும்தான் அதை பெருமையாக சொல்ல நினைக்கிறோன்னா, தர்மியாதீனத்துக்கு உட்பட்ட 27 கோவில்களிலும் மாற்றம் நடந்துச்சு. 27 12 திருமுறைகள் பாடினாங்க. 12 திருமுறைகளும் பாடினதுக்கு அப்புறம் தான் புறநாகதி கொடுத்தாங்க. புறநாகதி கொடுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. 12 திருமுறைகள் பாடி முடிச்சதுக்கப்புறம், திருப்புகழ் பாடினதுக்கப்புறம் அபிராமி அந்தாதியோ அல்லது மீனாட்சி அம்மி பிள்ளை தமிழ்லேருந்து ஒரு பாடலை பாடிட்டு, ஏன்னா அந்த குடமுழுக்கில் ஒரு 7-8 குடமுழுக்கள் நாங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 12 திருமுறைகளும் ஒவ்வொரு காலத்துக்கும், முதல் காலம் மட்டும் கடைசி காலம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு காலத்துக்கும் 12 திருமுறைகள். ஏன்னா சன்னிதானம், திருமகா சன்னிதானம் இருந்து அது சரியாக நடக்குதான்னு பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. 8 காலமும் இதில் நடந்துச்சு. திருவையாறு 8 காலமும் சன்னிதானம் தான் இருந்தது, எங்கேயும் நகரம். அதனால் சரியாக நடக்கும். ஆனால் மற்ற கோவில்களில் மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்கள் போனால் ஓதுவாமூர்த்திகள்கிட்ட என்ன சொல்லணும்? 12 திருமுறைகள் பாடணும் அப்படின்னு சொல்லுங்கள். சிவாச்சாரியர்கள்ட்ட கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் அவங்களுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப பணிவாக சொல்லுங்கள், கேட்டுக்கோங்க. அதனால் பஞ்சபுராணம், தேவார புராணம் அப்படின்லாம் நம்ம சுருக்கி கொண்டு வந்துட்டால் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? 12 திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஆசீர்வாதத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுருங்கி போடுவாங்க. சிவான்னு சொல்லுங்கள், அது பெரிய விஷயம். சிவான்னு சொல்லுங்க போதும் அப்படின்ட்டுருவாங்க. புரியுதா? அது மாதிரி ரொம்ப நமக்கு இல்லாமல் போயிடும். இசையோடு பாடுவது இது மட்டும்தான், சரியா? அதனால் தோட்டுடைய செவியின் விடையேறி ஒரு தூ வெண்மதி சூடி. ஒரு குழந்தை எப்படி அடையாளம் சொல்லி பாருங்க. முழுமதின்னு சொன்னால் களங்கமாக இருக்குமா, இது தூ வெண்மதின்னு சொன்னார். அப்போ பிறைச்சந்திரனை சூடி இருக்கிறார். உடம்பு முழுக்க அருமையாக பொடி பூசியிருக்கார். என்ன பொடி? நாம பூசுகிற பொடியா? அதெல்லாம் பூசணும்னா தான் நமக்கு மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குது. நாமலாம் நினைச்சிட்டு பூசிட்டு இருக்கோம். சிவபெருமான் பூசிருக்கிறது காட்டுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர். அருமையான பவுடர் போட்டு வந்திருக்காரு. கம்ம 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 என்ன பவுடர்? சுடலை பொடி. ஐயோ, ரொம்ப பயங்கரமாக அகோரி மாதிரி இருக்கும். என் உள்ளம் கவர். அழகாக இருக்கும். அடுத்தது அவங்க அப்பாவுக்கு மனசில் ஒரு சந்தேகம். நாமும் தினமும் குளிக்கிறோம், 6 வேளையும் கோயிலுக்கு வரோம், பாட்டெல்லாம் பாடுறோம். நமக்கு சுவாமி இந்த மாதிரி பால், தயிர், வெண்ணெய், மோர் எதுவுமே கொடுத்தது இல்லையே.
ஆனால் என் பிள்ளைக்கு 3 வயசுலேயே எப்படி கொடுத்தாரு? அதுக்கு பதில் சொல்லுது இந்த குழந்தை. இப்போ பாருங்க எத்தனை விடை ஏறுது பாருங்க. ஒரு விடை இல்லை, அவங்க அப்பா மனசுல கேட்ட விடை யார் கொடுத்த பால், உனக்கு மட்டும் எப்படி கொடுத்தான்னு மனசுல நினைக்கிறதுக்கு விடை சொல்லுது. அதனால தான் விடை ஏறி முதல் பாட்டிலே சொல்லிட்டாரு. என்ன மனசுல நினைச்சாரு? எனக்கு கிடைக்கல, இந்த குழந்தைக்கு 3 வயசுல எப்படி கிடைச்சது? ஏழுடைய மலரால் முன்னை நாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த பேருடைய பரமாபுரம். நான் போன ஜென்மாலேயே பூஜையை முடிச்சுட்டேன், இப்ப நான் தீபாவளி பண்ணிட்டு இருக்கேன்ற. பூஜை எப்போ முடிஞ்சது? போன ஜென்மத்தில் பூஜையை முடிச்சுட்டேன். இப்ப என்ன பண்றேன்? சம்பளத்தை வாங்கி நான் பேங்க்ல போட்டுட்டேன்ப்பா, ஏடிஎம்ல கார்டு சொருகி பணத்தை எடுத்துட்டு இருக்கேன். நீ சம்பளத்தையே போடாம ஏடிஎம் மட்டும் சொருகி பாக்குறியே, எப்படி பணம் வரும்? போட்டிருந்தாங்கன்னா ஏடிஎம்ல பணம் வரும் இல்லையா? அப்ப இதுக்கு பதில் எது? ஏழுடைய மலரால் முன்னை நாள் பணிந்து ஏத்த, போன பிறவியில செய்ததற்கு அருள் செய்த வீடுடைய பரமாபுரம் மேவிய பெருமான் இவன் அன்றே என்று சுட்டி காட்டினார். இவன் தான் என்று பெருமானை சுட்டி காட்டினார். அது முதல் பாட்டு. மற்றதெல்லாம் அந்த சீர்காழியினுடைய பெருமைகளை சொல்லிட்டே வராது. அதே போல இந்த பாட்டினுடைய பதிக பலன் என்ன சொல்றார் அப்படின்னா, திருநெறிய தமிழ் என்று இந்த தமிழுக்கு பேர் வைக்கிறார். நம்மை திருவாகிய பெருமானிடத்தில் நெறிப்படுத்துகிற, வழிப்படுத்துகிற, கொண்டு போய் சேர்க்கிற தமிழ். அதனால இதுக்கு என்ன தமிழ்? திருநெறிய தமிழ். இதை பாடினா நம்முடைய தொல்வினை தீரும் சொன்னார். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. எளிமையா தீர்த்துக்கலாம். நீ போய் பரிகாரம் பண்ண வேண்டாம், அழகு குத்திக்க வேண்டாம், காவடி எடுக்க வேண்டாம், நெருப்பு மேல் நடக்க வேண்டாம், தாடி வளர்த்துக்க வேண்டாம், காட்டில் போய் தவம் செய்ய வேண்டாம், விரதம் இருந்து கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். திருமுறையை பாடு, தொல்வினை தீர்தல் எளிதான்னு சொன்னார். முடிஞ்சா அடுத்தது நாவுக்கரசுடைய அருமையான முதல் பாடலுடைய கருத்து. மற்ற பாட்டெல்லாம் அந்த வயிற்று வலியை விதவிதமாக சொல்லிட்டு வருவார், எப்படியெல்லாம் வலிச்சுது. முதல் பாட்டு இது எப்படி வந்தது அப்படின்ற சூழலை சொல்லிடுவோம். சரியா 11:30 நம்ம இடைவெளி நேரம் கொடுக்கலாம். திருநாவுக்கரசர் பிறந்த பொழுது அவருடைய பெயர் மருள் நீக்கியார். என்ன பேரு? அவருக்கு முன்னாடியே ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க, அவங்க அக்கா திலகவதியார். அவங்க பேர் என்ன? திலகவதியார். பொதுவாக நம்ம சொல் பிழையா சிலது சொல்லிடக்கூடாது. இப்போ இதை வந்து வாரியார் சுவாமி அடிக்கடி சொல்லுவார். இப்போ ஹரிச்சந்திரனுடைய மனைவி பேர் என்ன? சந்திரன். சந்திரன் என்ன? மதியம் என்ன? பட்டு ஆனா, நடு சென்டர், கேட்சுக்குடி, ஷாப்பு கடை, ஆட்சி வலையில், அப்படித்தானே? சந்திரன் மதி ரெண்டு ஒண்ணு தானே? அப்படியா இருக்கும் பேரு? சந்திரவதி, திலகவதி, பார்வதி, வதி என்பதுதான் சொல். அதற்கு இந்த சொல்லெல்லாம் சொல்லுவார் வாரியார் சாமி. எனவே சந்திர மதி அல்ல, அது பேச்சில் சொல்ற பிழை. சந்திர வதி, வதினா வதனம், நெற்றி என்று பொருள். திலகம் வச்ச நெற்றி திலகவதி. சந்திரனை போல நெற்றி, அறவட்டமா இருக்கல நெற்றி, சந்திரனை மாதிரி இருக்கல சந்திரவதி. வதனம், வதனமோ சந்திர பிம்பமோ என்று பழைய காலத்து தியாகராஜர் பாகவதருடைய பாட்டு. வதனம் என்றால் நெற்றி. சந்திரனை போல இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? சந்திரவதி என்று. அதனால இனிமேல் சரியா சொல்லணும்னா திலகவதி, பார்வதி, சந்திரவதி. புரியுதா? இப்போ ஒவ்வொரு செய்தி மாதிரி சொல்லும்போது நம்ம அதை உள் வாங்கி வச்சுக்கணும். அப்படி மருள் நீக்கியார், திலகவதியார் யாருக்கு குழந்தைகளாக அவதாரம் செய்தார்கள் என்றால், புகழனார், மாதினியார் என்ற பெற்றோருக்கு பிறந்தார்கள். அப்பொழுது கலிப்பகையார் என்ற ஒரு போர் வீரனை திலகவதியாருக்கு மனம் பேசி நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, உறுதி செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாட்டில் போர் வருது. போருக்கு சென்ற கலிப்பகையார் அங்கே வீரமரணம் அடைந்திருக்கிறார். அந்த காலத்துலலாம் நிச்சயம் பண்ணாவே திருமணமான மாதிரி. இன்னைக்கு திருமணம் பண்ணாவே நிச்சயம் இல்லை. எவ்வளவு பாருங்க எப்படி வளர்ந்துருக்கிறோம். முன்னாடி நிச்சயம் பண்ணா திருமணம், இப்போ திருமணம் பண்ணாவே நிச்சயம் இல்லை இல்லையா? வச்சுக்கிட்டு போகுது. எங்கெங்கேயோ ஷூட்டிங்லாம் போயிட்டு வராங்க. எல்லாமே சினிமா மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு வந்துடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே படம் முடிச்சு வந்துடுறாங்க வெளியில். படம் முடிச்சு வெளியில் வர மாதிரி வந்துடுறாங்க. ஏன்? அந்த திருமணம் என்பது அது ஒரு யோகம். அது ஒரு யோகம். குழந்தை பெற்றுக் கொள்வது என்பது ஒரு தவம். அந்த யோகத்தினுடைய விளைவாக பெறுவது குழந்தை. அப்படி நினைச்சா அது குழந்தை, தவ குழந்தை. அருணகிரிநாதர் பாட்டில் சொல்றாரு, அதை பின்னாடி சொல்ற பெரிய விளக்கம். அந்த யோகத்தின் சிந்தனை, யோக சிந்தனை இருந்தால் குழந்தை தவ குழந்தையா, தவச்சீலரா பிறக்கும்.
அது மாதிரிலாம் அவருடைய பாடல்கள் நுணுக்கமான கருத்துக்கள் நிறைய வருது. அப்படி அவதாரம் செய்தவர்கள் நம்முடைய அருளாளர்கள். அவங்களுக்கு மத்தியில தான் உட்கார்ந்து திருமுறை கொடுத்துருக்கு. 63 நாயன்மார்கள் நம்மை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பேர் எத்தனை பேருக்கு கிடைக்கும் நினைச்சு பாருங்க. 63 நாயன்மார்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நடுவில் அடியார் நடுவில் நீ இருக்கின்றாங்க. எங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? அந்த திருவாசகத்துக்கு பொருத்தமான ஒரு மண்டபம் இந்த மண்டபம். இங்கே முருகப்பெருமான் செல்வமுத்துக்குமரன் அவருடைய முன்னிலையில் 63 நாயன்மார்கள் சேவை சாதிக்கிறார்கள். நாம் அவங்களுடைய திருவடியில் உட்காந்துருக்கோம். சரியா 63 நாயன்மார்களுடைய திருவடியில் உட்காந்து கற்றுக்கிறோம். அதனால இங்கே வந்து கற்றுக்கிட்டோம்னா அவ்வளோ வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அப்படி அவர் இறந்து போன உடனே அப்பா அம்மா சோகத்திலேயே இறந்து போகிறாங்க. அக்காவுக்கு ரொம்ப மனம் வருது. அவங்களும் தற்கொலை பண்ணிக்கலான்னு போது அக்கா காலை கட்டிட்டு குழந்தை மருள் நீக்கியார் அழுகுறார். நீனும் போயிட்டுன்னா என்னை யாருக்கா பார்த்துப்பா அப்படின்னு தம்பி உருவாக்கணும்னு சொல்லி அக்கா உயிரை தாங்குகிறார்கள். குழந்தையிலிருந்து பல மரணங்களை சந்தித்ததுனால அவர் மனசு வெறுத்து போய் நிலையாமையை அதிகமாக சொல்லுகிற சமண சமயத்தில் போய் சேர்ந்துடுறார். பாடலி புத்தகத்துக்கு போய் சமண சமயத்தில் சேர்ந்துறார். அக்காவுக்கு ரொம்ப வருத்தம். இவனுக்காகத்தான் நம்ம உயிர் வாழவும். எனவே ஊரில் இருந்த திருவாமூரில் இருந்த எல்லா சொத்தையும் பள்ளிகளுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டு இவங்க கட்டிய புடவையோடு நேர பக்கத்தில் இருக்கிற அருமையான திரு அதிகி விரட்டானத்தில் போய் ஒரு மடம் அமைத்து உழவார பணி செய்கிறார். இந்த உலகத்திலேயே உழவார பணி திருநாவுக்கரசர் முதல்ல செய்யலைங்க, திலகவதியார் தான் செஞ்சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. திலகவதியார் இல்லைன்னா உழவாரம் இல்லை, திருநாவுக்கரசரும் இல்லை. வயிற்று வழியிலே அவர் போய் சேர்ந்திருப்பார். உழவாரத்தையும் சொல்லிக் கொடுத்து சரியையாம் தொண்டு நெறியை சொல்லிக் கொடுத்து தீட்சை முதல்ல கொடுத்தது திலகவதியார் தான். ஆண் தீட்சை கொடுக்கலாம், பெண் கொடுக்கலாமான்ற கேள்விக்கு அருமையான உதாரணம். முதல் தீட்சை கொடுத்தது பெண், வாங்கிக்கிட்டது திருநாவுக்கரசர். தீட்சா நாமம் கொடுத்தாங்க, மருள் நீக்கியார் பேர். அதுக்கப்புறம் என்னன்னு வந்துச்சு? தீட்சா நாமம் கொடுக்கறது. சுவாமி திருநீருக்கு திலகவதியார் திருநீர் கொடுத்து தீட்சை கொடுத்து ஓம் நம சிவாய சொன்னாங்க. உடனே சுவாமி தீட்சா நாமம் கொடுத்தார், நாவுக்கரசு என்று. அப்ப பூர்வாசிரமத்தில் ஒரு பெயரும் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு அருள் பெயரும் வருகின்ற வழக்கத்தை தொடங்கி வைத்ததும் திலகவதியார். மறந்துடக்கூடாது. இசையை தொடங்கி வச்சது ஞானசம்பந்தர் இல்லை, காரைக்கால் அம்மையார். அவங்க தொடங்கி வச்ச ரெண்டபாடை பண்ணதான் நான் ஞானசம்பந்தர் குழந்தை என்ன பண்ணுது, முதலாக எடுத்து பாடுது. அவர் தொடங்கி வச்ச இந்தளப்பன் தான் நம்பியாரூர் முதலாவதாக எடுத்து பாடுகிறார். அதை மறந்துடக்கூடாது. நம்ம இதெல்லாம் இந்த ரெண்டு பெண்மணிகள், ஒன்று சமய உலகத்தில் தொண்டு நெறியை காட்டிய பெண் தெய்வம் யாரு? திலகவதியார். சமய உலகத்தில் இசை நெறியை காட்டிய பெண் தெய்வம் காரைக்கால். இந்த ரெண்டு கண்ணு தான் நமக்கு முக்கியம். அவங்களிலிருந்து உருவானது தான் மற்ற எல்லாருமே. சரியா? சாத்திர நெறியை காட்டிய நெற்றிக்கண் தான் திருமூலர். மறந்துடக்கூடாது. திருமூலர் நெற்றிக்கண். அதனால திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்லாம் சித்தாந்தம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது திருமூலருடைய கண் பார்வையிலிருந்து வந்தது. காரைக்கால் அம்மையாரிலிருந்து இசை வருகிறது. திலகவதியாரிடத்திலிருந்து தொண்டு நெறி. 63 நாயன்மார்கள் உருவானது. சரி, இப்போ திலகவதியார் அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது பெருமான் நான் கவலைப்படாத, அவன் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலியை கொடுக்குறார். தீராத வயிற்று வலியாக இருக்கிறது. சமணர்கள் எத்தனையோ மருத்துவம் பார்க்குறாங்க. மருத்துவம் பார்க்க பார்க்க வயிற்று வலி அதிகமாகுது. அப்போ அவரால் ஒன்றும் செய்ய முடியல. சரி, நம்ம சாக போகிறோம். அக்கான்னு ஒருத்தி இருக்கு. அப்போ தான் ஞாபகம், அக்கான்னு நமக்காக ஒருத்தி இருக்கிறார். அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட ஒரு திருவடி பணிந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நம்ம செலுத்திடலாம் அப்படின்ட்டு பாடலி புத்தகத்திலேருந்து கிளம்பி வர வந்து திருவதிகை விரட்டானத்தில் அக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கே போகிறார். போன உடனே அக்காட்ட சொல்லி அழுகுறார். என்கிட்ட ஏன்டா சொல்கிறேன், என்கிட்ட ஏன் சொல்கிறேன், அவன்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட போய் வயிற்று வலியை சொல்லு என்று திருநீர் பூசி அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை சொல்லி உடனே அந்த வயிற்றுவலியுடைய வேகம் குறைந்து அவருக்கு ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய, அப்போ வயிற்று வலியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அதுதான் துடக்கி முடக்கி இடன்னு தொட்டச்சது மாதிரி வலிக்குது. முடக்கி போடுறதுன்னா நம்மளை முடங்க செய்கிறது. நிமிர்ந்த நேராக போய் அவர் பாடின பாட்டு தான் கூற்று ஆயினவாறு விளக்குது. எனக்கு யமன் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கூற்றுனா என்னது? உடல் வேறு உயிர் வேறு கூறு போடுறான். அதனால அவனுக்கு கூற்றுவன் பேர். சரியான நேரத்தில் வந்து நிற்கிறான் காலன். எரும மாட்டில் வந்து சரியான நேரத்துக்கு வரவன் அவன் தான். நம்ம 2 வீலரில் லேட்டாக வருவோம், 4 வீலரில் லேட்டாக வருவோம், ட்ரெயின் விமானம் எல்லாத்துலேயும் லேட்டாக வரும். ஆனால் எரும மாட்டு முன்னாடியே கிளம்பிடுவோம் உங்களுக்கு இல்லையா? வருஷங்களுக்கு முன்னாடியே கிளம்பி மெதுவாக கொடி கடையாக வந்து கரெக்டாக பிடிச்சிடும். அதனால தான் அவனுக்கு பேர் என்னது? காலன். அவனுக்கு பேர் என்னது? காலன். அவன் தருமராசன்.
தருமனார் தமர் செக்கில் இடும்போது கண்ணாப்பினான்னு எல்லாரையும் தூக்கி போட்டு அள்ளி போட்டு போக மாட்டான். சரியான காலத்தில் வந்து சரியான ஆளை தேர்ந்தெடுத்து கரெக்டாக தூக்கிடுவோம். நீ 100 பேரோட 1000 பேரோட இருந்தாலும், ஆனால் சிவனடியார் திருக்கூட்டத்தில் இருந்தீங்கன்னா மட்டும் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஏன்னா ஏற்கனவே மார்கண்டேயருக்காக போய் அடி வாங்குறது ஞாபகம் இருக்கு. அதனால சிவபூஜை செய்யும் பொழுதோ தேவாரம் பாடும் பொழுதோ அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கும் பொழுதோ உன்னை வந்து இது பண்ண மாட்டான். எப்பொழுதுமே அடியார் திருக்கூட்டத்தையோடயே இருங்க, அதுக்கு தேவாரத்தோட இருக்கு. விளையாட்டுக்கு சொல்லலை, இதை 11ஆம் திருமுறையில் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு சொல்லுது. யமன் ஒரு பொதுக்குழு கூட்டம் கொடுக்குறாங்க, செயற்குழு கூட்டம் இல்லை, பொதுக்குழு கூட்டம். எல்லா ஊர்லேருந்து யமதூதர்கள் வந்து உட்காந்துட்டான். ஜப்பான்லேருந்து வந்திருக்கான் முக்கு சப்பையா ஒரு யமதூதன். அதுக்கப்புறம் வந்து சைனாலேருந்து வந்திருக்கிறான், காசாலேருந்து வந்திருக்கிறான், இஸ்ரேலேருந்து வந்திருக்கிறான், அமெரிக்கா, ரஷ்யா, எல்லா நாட்டிலேயும் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா பொதுக்குழு கூட்டம் அவ்வளோ பேர் உட்காந்து. யமன் வந்து அப்போ வராரு. யமன் வரார், பராக் பராக் பராக்னு சித்திரகுப்தன் சொன்ன உடனே யமன் வந்து அப்படி உட்காந்துருக்கான். என்ன ராஜா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு யமதர்மராஜாக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் டீ காஃபி டிஃபன்லாம் வந்துருச்சா, எல்லாம் சிறப்பாக வந்துச்சு, பிரமாதமாக சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். சரி, நான் ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ யமன் சொல்கிறான், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், உங்களுக்கு விசா பர்மிட் பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், காலம் வந்துருச்சுன்னா நேராக நீங்கள் போகலாம். உங்களுக்கு என்னது விஐபி கோட்டாவில் டிக்கெட் எப்பொழுதுமே உங்களுக்கு ப்ரீமியம் தக்கல்னு ரெடியாக இருக்கும், கிளம்பி போக வேண்டியதுதான், போய் உயிரை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படின்னு. எப்பயுமே ஆனா போட்டால் ஆபத்து இல்லையா? மாப்பிள்ளை நல்லா 2 டிகிரி படிச்சிருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறார், ஆனா அப்படின்னா அந்த கல்யாணம். ஏன்னா அந்த ஆனாக்குள்ள அவ்வளோ ஆவணாவும் நாமனா ஈயனா ஊனா ஊனா இருக்குன்னு இருக்கும். அதை விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதனால ஆனா சொல்லலைன்னா கல்யாணம் நடந்துடும் தானா. ஆனால் ஆனா அப்படின்னா சரிங்க போங்க பேசிக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ம அனுப்பிச்சு விட்டுருக்கோம். இல்லைன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி இவங்க கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்ப போனாங்கல்ல, யமன் சொன்னால் ஆனா அப்படின்னு. என்ன ராஜாங்க, இந்த திருநீர் பூசி ருத்ராட்சம் போட்டு சிவசிவான்னு இருப்பான் சிவனடியார்கள், அவங்க இருக்கிற பகுதிக்கு மட்டும் போயிடாதீங்க. அப்போ அந்த பக்கம் அமெரிக்காவிலேருந்து வந்த யமதூதன் தப்பி தவறி போயிட்டா என்ன சாமி செய்யுது தெரியாமல் போயிடும். கூகுள் மேப்பை பார்த்து போயிடும். அது கொண்டு போய் 2 வீட்டுக்கு இடையில இருக்கிறது இல்லை. நம்மளால வீடு ஆக்கிரமிச்சு கட்டிட்டு போனால் அதுக்கு தெரியாது, அது ரோடுன்னு காட்டுறாங்க. 2 வீட்டுக்கு இடையில போயிட்டான் வண்டி எடுக்க முடியல, வீட்டை அடிக்கணும் இல்லை வண்டியை உடச்சி எடுக்கணும். என்ன பண்ணுறது? ஒருத்தர் உண்மையிலே மாட்டிக்கலாம், இன்னொருத்தர் படிக்கட்டில் இறங்கிட்டாங்க காரோட. கூகுள் மேப் காட்டிச்சுன்னு 4 பேர்ட்ட கேட்கறதுக்கு அவ்வளோ ஈகோ தடுக்குது. அப்போ யமதூதன் என்ன பண்ணுறான், அமெரிக்கா யமதூதன் கேட்டான், தப்பி தவறி போயிட்டா எனக்கு வெயிட்டிங்களா? ஒன்றும் இல்லை, அவங்கள பார்த்து நான் உங்களை வணங்கிட்டு போகலாம் வந்தேன்னு சொல்லுவேன், தூக்கிட்டு போகலான்னு சொல்லாதீங்க. என்ன பண்ண, உங்களை பார்த்த உடனே சிவனடியார்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு வணங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துரு அப்படின்னா. அப்போ இன்னொருத்தன் எந்திரிச்சான் ஜப்பான்காரன், எவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்னு. உன்னால எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ. இப்படி ஒரு அழகான பாட்டு 11ஆம் திருமுறை. தொழுது நமனும் அப்படியே பாட்டு கேட்டவங்க. தொழுது நமன்னா யாரு? யமன். தன் தூதுவருக்கு சொல்லும் வழுவில் சீர் காலத்தி பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்து அகல போமின்கள், அவங்களை விட்டுட்டு போ. அப்பதான் இன்னொருத்தன் கேட்டான் எவ்வளவு தூரம்னு. எத்துணையும் சேர்த்தாக சென்று அவங்களை விட்டு எவ்வளவு தூரம் நீ தள்ளி போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டீங்கன்னா உயிர் பொழிச்சிடலாம். உதவாங்கின வடு இன்னும் முதுகில் இருக்கு, திருக்கடவுர்ல உதவாங்கின வடு இன்னும் இருக்கு என்று சொல்லி, அதான் கூற்று ஆகினவாறு விளக்ககலியில் கொடுமை பல செய்தன நான் அறியேன். எனக்கு கொடுமைப்படுத்துது, ஆனா இதுவரையும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வலி வந்ததில்லை, அதனால எனக்கு என்னன்னு சொல்ல தெரியும். ஏற்றாய் என்னை திருவடிக்கு ஏற்றுக்கொண்டார். இரவும் பகலும் வணங்குவன் எப்பொழுதும். இரவு பகல்னா அப்ப மத்தியானம் சாயங்காலம் என்ன பண்ணுவீங்கன்னு நீ கேட்டுடலாம். அதனாலதான் என்ன சொன்னாரு, எப்பொழுதும்னு ஒரு வார்த்தையை போட்டார். இரவும் அப்பர் சுவாமிகள்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு பாடுற அருமையான ஒரு இலக்கிய ஒரு நயம் இருக்கும். நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்மளால கேட்பான், இன்னைக்கா நாளைக்கா நாளானிக்கா? நாள்தோறும். சரி, எப்படி எங்களுக்கு நல்லது? நான் தான் உலகம் வினை செஞ்சுட்டு வந்திருக்கேன். நம்பினை போயரும். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும். அடுத்த ஒருத்தர் சொன்னான் தினமுமா என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். அதுக்கப்புறம் நன்று நாள்தோறும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த நாள்தோறும்லே என்றும் வந்துருது இல்லை. இருந்தாலும் நம்மளால மரமண்டைக்கு புரியாது, நம்மளுக்கு என்ன பண்ணாது அது புரியாது. அப்போ என்ன கேட்போம் நம்ம, தினமுமா அப்படின்னு. அப்படி சொன்னார் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். அப்ப சரிங்க ரொம்ப நன்றி எப்படி இருக்கலாம்னு இன்னும் சொல்லவே இல்லை. சென்று நீர் திரு வேட்களத்து உள்ளுரை துன்று பிரச்சனையானை
தொழுமினே நன்று, தொழுமினே நாள்தோறும் நன்று, தொழுமினே வினை உண்டென்று போயிடும், தொழுமினே என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். இதை கொண்டு போய் நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கணும். இது பேர் தீபகாணின்னு பேர் தமிழ்ல. அது நாவுக்கரசர்கிட்ட மட்டும் நீங்க பார்க்கலாம். கடைசி சொல் எல்லாத்தோடையும் பொருந்தி வரும். தீபாராதனை காட்டும் பொழுது முகம், கை, காலு, பெருமானுடைய அந்த திருவடி, அதனுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தீபகாணின்னு பேர். அதை நாவுக்கரசருடைய பாட்டில் ரொம்ப அழகாக காட்டுறாரு. நன்று நாள்தோறும் ரிசல்ட்டை முன்னாடி சொல்லிட்டு என்ன செஞ்சா இதெல்லாம் கிடைக்கும் முதல்ல சொல்லிடுறோம். உனக்கு நான் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இதை ஒப்பிச்சினா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் அதை சொல்லணும். இது நாவுக்கரசர் நீங்க பார்க்கலாம். நன்று அப்படின்னு எல்லாம் வந்து உட்காந்துருவோம். நாள்தோறும் ஐயோ ரொம்ப சந்தோஷம், நம்பினை போயிடும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு என்ன செஞ்சா அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு. திருவேட்களத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை வணங்கிட்டு வா, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதுபோல இரவும் பகலும் வணங்குவோம். அடுத்து என்ன பண்ணாரு, எப்பொழுதும் ஒரு வார்த்தை போட்டார். அப்போ மத்தியானமும் சாயங்காலமும் வணங்குவேன்னு அர்த்தம், எந்த நேரமும் வணங்குவேன்னு அர்த்தம். அடுத்து சொன்னார், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட. வயிற்று வலி வெளியில டிஸ்பிளே ஆகாது. பாருங்க, அவர் வயிற்று வலிய ஆரம்பிச்சிருக்கு, புயல் இங்கே மையம் கொண்டிருக்கு, அங்கே சுருட்டி சுருட்டி வலிக்குது, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குன்னு நமக்கு வெளியிலேயே தெரியும். வயிற்று வலி உள்ளே இருக்கும். அதான் சொல்லுவோம், வயிற்று வலி தலைவலியும் வந்தவனுக்கு தான் தெரியும் கோபமா. அது மாதிரி ரொம்ப அழகாக சொல்றார். என்னது தோற்றாதுன்னா தோன்றாது என்று, தோன்றாது அப்படின்றது தான் பாட்டில் வரும்போது, தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட. குடலை பிடிச்சி குழியிற மாதிரி ஆற்றேன்னு தாங்க முடியல, அடியேன் அதிகடியில வீரட்டான துறை அம்மானே. அப்பான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வலிக்கணும்னு நினைப்பான், அதனாலதான் அம்மானேன்னு கொடுத்தாங்க. நாங்க அது குழந்தை. திருச்சிற்றம்பலம்.